கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90:14. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். Alleluia, 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 Alleluia. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொஸ்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொஸ்திரமே. ஒபரா ஒபரா உரரரா உக்கரா உக்கரா ரிகரரா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, என சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. அமக்கு மகிமை தருகிறோம், அம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். அமாரா அமாரா உரரரா உக்கரா உக்கரா உரரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்கிறோம். வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். இங்க 2 கூட்டத்தார நான் உங்களுக்கு சொன்னேன். எங்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தார், நாங்கள், எங்கள், நாங்கள். ஆனா ஒரு கூட்டத்தார் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது வசனம், அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு. அவர்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க, அவர் ஆண்டவர் வெள்ளம் போல வாரிக்கொண்டு. ஆனா இப்பொழுது மோசே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. வாழ்க்கையில என்னைக்கு எப்ப ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாது. அது ஒரு வெள்ளம் போல வந்து அவங்களை வாரி கொண்டு போய்விடும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சகோதரி, குறைந்தது 45 வயதா இருக்கும். ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில ஷீட் ஆயிட்டு, ஒரு அட்டாக், ஒரே செகண்ட் தான் உயிர் போயிடுச்சு. வெள்ளம் போல வாரிக்கொண்டு போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன ஒரு ஜெபி வைக்கிறார்னா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. இது இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்காருன்னா சாட்டிஸ்ஃபை. சாட்டிஸ்ஃபைங்கிற ஒரு வார்த்தை தமிழ்ல இல்ல, இருக்கு திருப்தி ஆக்கும். திருப்தி ஆக்கும் கரெக்ட் இருக்கு, தமிழ்ல இருக்கு திருப்தி ஆக்கும். திருப்தினா சாட்டிஸ்ஃபை. சரி, பவுல் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபை, திருப்தி. எடுத்துக்கொள்ளாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது. பிலிப்பியர் 4:11. சாட்டிஸ்ஃபை, திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்றதில்லை, என்றால் எந்த நிலைமையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு. மன ரம்யமாய் புலம்புறது, குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது, எனக்கு அது இல்லை, இது அப்படி இல்லை, இப்படி இல்லை. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்றேன், உயிர் இருக்குல்லப்பா,
எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அப்படி பணக்காரங்க ஒரு செகண்டில் உயிர் போயிடுச்சு. 3 பசங்க, 2 பையங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை. எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த உயிர் போய் விட்டுங்க. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றுக்கொண்டேன், மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். உங்களுக்கு எபிரேயர் மொழி சொல்லிக் கொடுக்குறேன், கிரேக்க மொழி சொல்லிக் கொடுக்குறோம். இது ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, சாட்டிஸ்ஃபைடு லைஃப். ரைட், பாருங்க 12ஆம் வசனத்தில் என்னென்ன பாதையில் பவுல் போறாருன்னு நம்ம பார்க்குறோம். தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டோம், சுருக்கணும் ஒரு குத்து ஊத்திடும். அது தாழ்ந்திருக்கிறது கிடையாது. வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங். என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் குல்பர்கால, அவங்க 2 பசங்க அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க நல்ல ஒரு வசதியான ஒரு அம்மா குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்களாம், எடி நீ போகிற இடத்துல ஃபுல் மிரர் இருக்காது, அதனால் ஃபுல் மிரர் இல்லாமலே நீ சேலை கட்டி பழகு, இருக்கிற சின்ன கண்ணாடி வச்சு தலசி பழகு, போகிற இடத்துல இருந்தானே சந்தோஷம், இல்லைன்னா நீ கஷ்டப்படுவ அப்படின்னு டீச்சிங் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்போ இந்த டீச்சிங்கை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனத்தில் இதில் ஒரு கீ வார்த்தை, இந்த வசனத்துக்குள்ள கீ வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உமது கிருபையினாலே திருப்தியாகும். கிருபை, ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார், கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா அந்த கிருபையை நம்ம அது தூக்கி பார்க்க தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருமை இருக்கும். ஒரு ஆள் புல்லட் பைக்கில் போகிறான்னா நமக்கு என்ன ஒரு பெருமை இருக்கும். அது நின்றுச்சுனா தான் தெரியும், அது எல்லாமே ஆச்சரியத்துக்கு போயிடும். சரி, இப்போ நம்ம அந்த கிருபையை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஏன்னா திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். மோசே ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் பலத்தின் மிகுதியில் 80 அந்த 80 வயசு வரையும் நாங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். காலையிலே எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்ன அப்படின்னு கிருபையை குறித்து நம்ம பார்க்க இருக்கோம். வாழ்நாள் கிருபை சந்தோஷம். இதாங்க வாழ்நாள் கிருபை சந்தோஷம். முதல் குறிப்பு சங்கீதம் 36வது அதிகாரம் 7வது 36:7 தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அருமையானது அப்படின்னா பல நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய காரியம் அருமையா தெரியும், ஆனா அது கொஞ்சம் ஆபத்தா மாறிடும். அருமையானது. அதனாலே உமது புத்திரர் உமது செட்டை நிலையிலே வந்தார்கள், உமது செட்டையிலே வந்து அடைகிறார்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோட்ட ஒரு செட்டை இருக்குது. செட்டைனா நம்ம நினைக்கிறோம் அந்த கோழி செட்டை கிடையாது, அது கிட்ட வர்றதாங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே ஆகிறது ஒரு அனுபவம். ஆண்டவரோட கூட வாழ்கிற வாழ்க்கை, இணைந்து நெருங்கி வாழும் பொழுது ஆண்டவர் கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த செட்டைங்கிறது நீங்க நினைக்கிறப்பல அது ஒரு ஊமையாக தான் இருக்குது. செட்டை நிழலில் வந்து அடையுது. அந்த செட்டை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். 7வது வசனத்தை நம்ம பார்ப்போம். 63:7 தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரர் உமது செட்டை நிலையிலே வந்து அடைகிறார்கள். அது எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த வசனத்தை பதில் சொல்றாரு. 8 உமது ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே திருப்தி அடைவார்கள். திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆலயம், இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியலை, ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு தொழில் ஆரம்பிக்குது. ஆனால் இது ஒரு ஆலயம். இங்கே ஒரு செய்தியை நான் கொடுக்குறேன், கொஞ்சம் பேர் அதுக்கு பிரயோஜனம் பார்க்குது. அது திருப்தியாக உமது பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்வு. பேர் இன்ப நதி,
அந்த நதிக்குள்ள இருக்குன்னா பேர் இன்பம் இருக்குதுங்க. ஆவியான அவர் நம்மளை திருப்தி ஆக்குற ஒரு அனுபவம். சரி, இந்த நிழலை குறித்து நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், ஆனா நம்ம அடுத்து தியானிக்க போகிறோம். 91வது அதிகாரம் முதல் சொல், உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ அவருடைய நிலையில் தங்குவார். யாராவது என்கிட்ட வந்தாங்கன்னா இந்த வசனத்தை உங்களுக்கு எத்தனை வசனம் இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கன்னு கேட்பேன். என்ன அர்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்பேன். ஆண்டவருக்கு 2 நாமங்கள் இருக்குது. உன்னதமானவர்ங்கிற ஒரு நாமம், ரெண்டாவது சர்வ வல்லவர். உன்னதமானவர்னா த மோஸ்ட் ஹை காட், மோஸ்ட் ஹை காட். சர்வ வல்லவர்னா இல்லாத வல்லமே கிடையாது. வித்தியாசமான வல்லைகள், வித்தியாசமான இடங்கள் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு எனக்கு சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு, பயங்கர பண பேய், நல்லா வசதியாக இருக்கு, மாப்பிள்ளை நிறைய சம்பாதிக்கிறாரு, பணம் இருக்கு. ஒரே ஒரு பையன், நல்லா டாக்டர் படித்த பையன். இந்த பொண்ணு ஒரே ஒரு கண்டிஷன் தான், எனக்கு நகை ரொக்கம் நிறையா. ஏற்கனவே இருக்கிற சொத்துக்கு அளவே இல்லை. ஆண்டவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டு, நான் முடிவெட்ட போகிறேன், எனக்கு 6000 ரூபாய் வேணும். நீ பணம்னு நீ இருந்தில்ல, நான் ஒரு பிள்ளையை அனுப்பி உனக்கு. இதுதான் சர்வ வல்லவர். நீங்கள் ஆண்டோட்ட கிருபியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிருபியை கொடுப்பார். பணத்தை கேட்டீங்கன்னா பணத்தை முழுங்கிறதுக்கு ஒரு பிள்ளை அனுப்பிடுவார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். 2வது குறிப்பு சங்கீதம் 63. கிருபையை குறித்து நான் பார்த்துருக்கோம். கிருபை வாழ்நாள், இதான் கனெக்ஷன். என் வாழ்நாள் எல்லாம் அப்படின்னு சொல்லி மோசே கேட்கிறார். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உமை துதிக்கும். பார்த்தீங்களா, இந்த கிருபையில இப்ப என்ன ஆவினா துதிக்கிறத சொல்றாங்க. உம் பாதம் பணிந்தேன் எல்லாரும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே பரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்து. இதாங்க கிருபைங்கிறது. பார்த்துமா, இந்த கனெக்ஷனை பார்ப்போம். உங்களுக்கு மறுபடியும் அங்கே ஆலயம் தான் இருக்குது. 5வது சங்கீதம் 63:3, ஜீவனை பார்க்கல உமது கிருபை. என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜீவன் இப்போ நம்ம உயிரோட இருக்கோம், சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம இந்த கிருபிக்குள்ளேயே இருந்தோம்னா நித்திய ஜனம் கொடுத்துரும். நம்மளுக்கு நான் சின்ன ஒரு சகோதரி, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு செகண்டில் ஒரு ப்ராப்ளம், உயிர் போயிடுச்சு. அது ரட்சிக்கப்படாத பெண். அதனால் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகும். ஆனால் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது வசனத்தை 63:4, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து முதல் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். துதித்து கையெடுப்பேன். இந்த கை ஆண்டவர் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, ஆண்டவர் துதிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறார். ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை. அந்த கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கார். 7வது வசனத்தை 63:7, நீர் எனக்கு துணையாக இருந்ததினாலே உமது செட்டை நிலையிலே களி கூறுகிறேன். உமது செட்டை நிலையிலே களி கூறுகிறேன். 2015 எனக்கு ஒரு ஹார்ட்ல பிளாக் வந்துச்சு. அன்னைக்கே மறித்து பரவத்தோட போயிருக்கு. எனக்கு அது நிச்சயம் இல்லை, இன்னும் உனக்கு ஓட வேண்டிய பாதை இருக்கு. உன் பேரை நான் வளர்ச்சியை பார்க்கணும், எல்லா ஆசிரியத்தை நீ அனுபவிக்கணுங்கிறதுக்காண்டி அந்த செட்டை நிலையிலே துணையா இருந்ததுனாலே அடுத்த வசனம், என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருந்தது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அந்த வலது கரம் தாங்கிறதற்கு காரணம் கிருபை. ஒரு கம்பேரிசனை பார்க்குறோம், ஜீவனை பார்க்கலும் உங்களுடைய கிருபை நல்லது. சரி, அடுத்த குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 65:4, திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன்.
இந்த கான்செப்ட் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழும்படிக்கு கலிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். அந்த கிருபையும் வாழ்நாளும் இணைத்து பார்க்கணும். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டே சேர்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உமது வீட்டின் நன்மையினாலே திருப்தியாகும். உமது வீட்டின் நன்மையினாலே திருப்தியாகும். இது என்ன திருப்தி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய மது அன்னிக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க கணவன் ஒரு டாக்டர். இந்த அம்மா பைபிள் வச்சா அந்த கோவம் வந்துடும் அவருக்கு. 2 பசங்களையும் அந்த அம்மா டாக்டராக்கி ரொம்ப வசதியாக சந்தோஷமாக இருக்கு. ஒரு நாள் அந்த சகோதரிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுது, டாக்டர் நீங்கள்லாம் ஆலயத்தில் போய் எவ்வளோ சந்தோஷமாக துதிக்கிறீங்க, எனக்கு எங்கள் வீட்டுக்காரனை விட மாட்டேன். வீட்டிலே இருந்து அவர் போனதுக்கப்புறம் முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிப்பேன். ஆனால் ஆலயத்தில் போய் ஆண்டவர் துதிக்கிறது ஆசை அப்படின்னு சொல்லிச்சு. நான் நினச்சேன், நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால அங்கே யாருமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த சகோதரி அந்த அளவு அதுக்கு ஆசை இருக்கான். அதனால தான் நம்ம பார்க்குறோம், உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்க்கிறவர்கள் வைக்கணும். சோசன் பீப்புள். நம்மளால ஆண்டவர் ஒரு சோசன் பீப்புளாக பார்க்குறாரு. காரணம் என்னன்னா, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீடு. ஆண்டவர் வீடுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா, அது தேவாலயம். தேவாலயத்தில் நீங்கள் போய் ஆண்டவர் துதிக்கும் போது அது விசேஷமான கிருபையை கொடுக்குறார். அதனால என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, 11வது வசனத்துக்கு வருஷத்தை ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருக்கிறார். என்னுடைய ஆயுசு கூடிக்கிட்டே இருக்கு. நான் நினைக்கவில்லை இவ்வளவுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆண்டவர் வச்சிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உம்முடைய நன்மையினாலே முடிசூடுகிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கூட 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 உங்களுக்கு ஒரு பலனையும் கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வயசு கொடுக்கும்போது சருன்னு சுருங்கிக்கிட்டே இருக்கும், நட குறையும், அவங்களுடைய பாடி உடைய ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும். உமது பாதைகள் நெய்யாக பொழிகிறது. பாதைகள் ஆண்டவர் எனக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். அந்த பாதையில நீங்க போகிறீங்க போது அந்த பாதையில நன்மையினால முடிசூட்டும். எனக்கு கிடைச்ச நன்மைகள் நான் தைரியமா சாட்சியா சொல்றேன். உங்களுக்கு அந்த நன்மைகள் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். எப்போ கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருபை நீங்க கேட்குறீங்க. ஆலயத்தின் நன்மையினால் ஆண்டவர் உங்களை முடிசூட்டுக்கிறார். சரி, 3 குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 4வதாக ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம். சங்கீதம் 103வது அதிகாரத்துக்குள்ள வருகிறோம். நாலாவது வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. பிராணன், ஜீவன், ஆயுசு, அதான் கரெக்ட். உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சுட்டு. இங்க 2 கரெக்ட். கிருபையோட இரக்கத்தையும் சேர்த்து கொடுக்குறேன். யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன், அவன் மேல் இரக்கமா இருப்பேன். யார் மேல் மன துருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் மன துருக்கமா இருப்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. யாருக்குங்க முடிசூட்டுவாங்க சொல்லுங்க? ராஜாக்கு தான் முடிசூட்டுவாங்க. நம்மள ஆண்டார் அவர் பிள்ளைகளை ராஜாவாக பார்க்கிறார், முடிசூட்டுகிறார். அடுத்து என்ன செய்யறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நன்மையினாலே எனக்கு கிடைத்த நன்மைகள் ஆண்டவர் எனக்காக கொடுத்தது. சாட்சி என் வாழ்க்கையில் நான் சொல்லுகிற சாட்சி. என் பேரு ஸ்டீவ் சுஜித் ராஜ். அவன் பயங்கரமான டிடி பிளேயர். அப்பா அம்மா 2 பசங்களோட அவங்க காலேஜுக்கு போய் பார்த்தாச்சு. காலேஜில் எல்லா திறந்து காட்டுறாங்களா, இதுதான் உங்கள் பையன் பேர், உங்கள் பையன் படிக்கிறாரோ, ஹாஸ்டல் இப்படி இருக்கும். அப்போ அவங்க டிடி எங்கே இருக்குன்னு போய் பார்க்க போயிருக்காங்க. இன்டோர் ஸ்டேடியம். என் மகள் சொல்கிறா, எப்பா இது இந்தியா மாதிரி இல்லைப்பா, ஃபாரின் மாதிரி இருக்குங்கிறான். ஏர் கண்டிஷன் போட்ட அந்த டிடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ட்ராஃபியாக அடிக்க வச்சுருக்காங்க.
இவர் ஒரு பிளேயரா, ஆனால் 2 வருஷம் டச்சு விட்டுச்சு எனக்கு. நான் படிப்புன்ட்டு டிடிக்கு போகலாம். இப்போ என் மகா சொல்கிறான், இந்த 2 மாதத்தில் நான் திரும்ப விட்ட டச்செல்லாம் பூத்துச்சு. அங்கே போய் ஜாயின் பண்ண உடனே எல்லாம் சீனியர்ஸ் இருப்பாங்க. ஒரு ட்ராஃபி வாங்கிட்டு வந்தால் அவங்களாம் எப்படி கொம்பனா எல்லாம் இருப்பாங்க. என் பேர் அசாந்தான் கிடையாது. அவன் போய் என்ன செய்ய போகிறாரு, அங்கே போய் டீட்டில் விளாண்டு அங்கே ஒரு மெடல் வாங்க போகிறான். அதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம பார்க்குறது. நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி, இதுதான் நன்மை. எனக்கு ஆண்டவர் என் வாயை திருப்தியாக்குறார். ஹாப்பி, வெரி ஹாப்பி. கழுகுக்கு சமமாய் உன் வாயது திரும்ப வாழ. கழுகுக்கு சமமாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, கழுகுக்கு வயசாயிடும். எங்கெல்லாம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டத்தில் என் வயசுக்கு யாரும் கிடையாது, ஆசிரியர் தான். அந்த கழுகுக்கு அந்த ரெக்கையெல்லாம் கீழே விழுந்துடும். அது அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குமா, மண்டையெல்லாம் மொட்டையாக இருக்கும். அப்போ திரும்ப அதுக்கு ரெக்கை முளைக்குமா, அது முளைச்சி திரும்பவும் அடித்து எழும்புமா. எனக்கு எப்படி நாய் தான் இது எப்பவுமே பைபிளை என்னோட இணைச்சி பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கை 2015க்கு முன்னாடி, 2000க்கு ரட்சிக்கப்பட்டது தான், அதை பழச விட்டுருங்க, அது எனக்கு தேவையில்லை. 2015க்கு முன்னாடி, 2015க்கு பிறகு, 15க்கு முன்னாடி இருதயத்தில் பிளாக் இருந்துச்சு. இப்போ வீக்காக இருப்பேன். நான் வெளியில் காட்டிக்கிட மாட்டேன். நான் இப்போ என் வயசுக்கு இப்படி தான் இருக்கும் போல இருப்பேன். ஆனால் சர்ஜரிக்கு பிறகு கழுகு எல்லாம் முடியெல்லாம் போயிடுச்சு. திரும்ப முடி முளைக்குது. அடிச்சு பார்க்க டக் 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 டக். உன் வயது திரும்ப வாழ வயதாகுது. அதனுடைய அடிப்படை பேசிக் இப்போ உங்களுக்கு காட்டப்போகுது. இதெல்லாம் வாசிச்சாச்சு. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, சங்கீதம் 103:1. நம்ம ஒவ்வொரு ஜபத்திலையும் இதை சொல்கிறோம். தாவீது சங்கீதம். தாவீது யார்கிட்ட பேசுகிறார் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அவருடைய ஆத்மாட்ட பேசுகிறார். நமக்கு தெரியாது. என் ஆத்மாவே சொல்லி கடமைக்கு நம்ம சொல்லி முடிச்சிடும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆனால் நான் யார்கிட்ட பேசுகிறேன், ஏன் ஆத்மாட்ட பேசுகிறேன். என் ஆத்மாவே, சுஜித் லைசானுடைய ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறான், உன் முழு இல்லத்தோடு நீ எட்டவா. முழு ஆத்மா, முழு பலன் நீ எனக்கு கொடுங்கிறாரு. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. ஏன் அவரை சோஸ்திரிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்த வசனம் பாருங்க. சங்கீதம் 103:2. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாது. அவர் செய்த சகல உபகாரத்தை. நம்ம உயிரோடு இருக்கிறோம், நிர்மூலமாக இருப்பது சுத்த கிருபை. அது இறக்கங்களுக்கு முடியவில்லை. கொரோனா அப்படின்னு ஒன்று வந்துச்சுங்க. எத்தனை பேர் மதித்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கும் எனக்கெல்லாம் வீட்டு கடனை குறைச்சிச்சு. மனைவியும் நாங்களும் பயந்துட்டோம். சரி, நம்ம போய் சேர வேண்டிய வேலை வந்துருச்சுன்னு சொல்லி. ஆனால் அன்னைக்கு அது ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் நம்ம மறக்கக்கூடாது? நான் அடுத்த வசனம் பாருங்க, 3. அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. இந்த அக்கிரமும் நோயும் சேர்ந்து தான் பிராணன் அழிவு வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அடிப்படையான ஒரு காரியத்தை செய்கிறார். நம்முடைய நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அக்கிரமம்னா எனக்கு ஒழுங்கும் கிரமத்திற்கு ஆப்போசிட் அக்கிரமம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குத்து மதிப்பா. என்னுடைய தம்பிகிட்ட ஒரு பையன், வாலிப பையங்க, ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான். சார் வெயிட் குறையுது சார், அடிக்கடி காய்ச்சல் வருது சார். 2 கம்ப்ளைண்ட். ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. 2 கம்ப்ளைண்ட். வெயிட் குறையுது, அடிக்கடி காய்ச்சல். தம்பி ஒரே ஒரு டெஸ்ட் எல்லாம் HIV/AIDS பார்த்தா பாசிட்டிவ். தம்பி சொன்னார், உங்கள் பையனுக்கு எய்ட்ஸ் நோய் வந்துருச்சுன்ட்டு. அம்மா அழுகிறாங்க. குட்டி ஒரு பையனோ பொண்ணோ ஒன்று பக்கத்தில் இருக்கு. தலையில் அடிச்சு அழுகிறாங்க. சார் தருதலை பையன் சார், மோசமானவன். அவன் சொல்கிறான், சென்னைக்கு நான் போனேன், ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தேன். ஒரு 10 நிமிஷம்தான், ஒரு தேசிய கூட இருந்தேன். அவ்வளோ 10 நிமிஷம்தான். இதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு என் தம்பிகிட்ட கேட்டால், தம்பியோ ஆயப்பத்தில் ஓடி போயிட்டார். கொஞ்ச நாளில்
அந்த பையன் இறந்துட்டான். அந்த மனைவிக்கும் HIV பாசிட்டிவ். குழந்தையோடு என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. காரணம் இந்த வசனம் பாருங்க, சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது வசனம், அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் ஃபுல்லா மன்னிக்கிறார், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, அப்புறம் தான் 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, 5வது வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாக இருக்கிற. இது 4வதாக குறிப்பு. சரி, இதை ஆண்டவர் செய்யறதுக்கு ஒரு விசேஷமான பல காரணங்கள் இருக்கு. ஆனால் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். ஸ்பெஷலான ஒரு காரியம், இது ஆண்டவருடைய ஒரு தன்மை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எடுத்துக்கலாம் சகரியா 9வது அதிகாரம் 17. சகரியா 9:17 ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் MBBS படிச்சிருக்கேன், அப்புறம் அப்புறம் டிப்ளமா முடிச்சிருக்கேன். இந்த டிப்ளமா முடிச்சனால என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவரை எங்களுக்கு பேசிட்டு, வாலிப பசங்க பைக்கில் போய் வரணும் போய் அடிச்சு கொடுத்தாங்க, எங்கிட்ட தான் வரணும். வயசான தாத்தா பாட்டி கூட தான் எங்கிட்ட தான் வரணும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால நான் அவரை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சகரியா 9:17 1099 அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. காருண்யம், திக் கிரேஸ். பாருங்க, கிருபையிலேயே ஸ்பெஷல் கிருபை. தோசையில் ஸ்பெஷல் தோசை. ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அங்கே போய் வாடகை எவ்வளவுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 50,000 ரூபா கேட்போம். ஒரு நாளைக்கு ஜிஎஸ்டிலாம் தனி. அங்கே போய் தங்குறதுக்கு இருக்காங்க மக்கள். அது நான் சொல்றதுன்னா, காரணியம் எத்தனை, அப்படியே சௌந்தரியம் எத்தனை பெரியது. இந்த காரணியமும் சௌந்தரியமும் சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கண்ணியிலையும் வளர்க்கும். அது போல இந்த பிள்ளைகளை வளர்க்கிற தானியத்தையும் புது திராட்சை ரசத்தையும் கொடுத்து என்ன செய்றாரு, அந்த பிள்ளைகளை வளர்க்கிறார். சரி, கடைசியாக ஒரு குறிப்பை பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க இருக்கிறோம். எண்பத்தி 5வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மிலே திருப்தியா இருக்கு, உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. திரும்பவும் உயிர்ப்பிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டேன். உயிர்ப்பிக்கிறது, மறுபடியும் பிறக்கிறது. இந்த மறுபடியும் பிறக்கிறது ஒரு பெரிய அனுபவம். நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2000 முன்னாடி ஒரு பாவமான வாழ்க்கையில் சந்தோஷம், அனித்தியமான பாவ சந்தோஷம். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 85:7. கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து. அந்த கிருபை நீங்க பார்க்க முடியுங்க. கிருபையை பார்க்கறதுனால, கிருபைனால ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால பார்க்க முடியும். காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். இந்த ரட்சிப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு, பாவங்களை மன்னிக்கிறாரு, மன்னித்து நம்மளை மகிழ்ச்சியா இருக்க சொல்றாரு. என்னுடைய தம்பி டாக்டர் விமலேஷ் லைசாண்டர் ஒரு தடவை சொல்றாரு, நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஜெப குறிப்பு இல்லை சொல்லுவார். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் மாதாப்பிள்ளைக்கு திருமணம், இப்படி பாயிண்ட்டை சொல்லி 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 அந்த ஒரு 20-25 பாயிண்ட்டை சொல்லி முடிப்பார். நானும் தம்பியும் காரில் வரும்போது என் தம்பி சொல்லுவார், டேய் இந்த ஜெப குறிப்பில் ஒன்றாவது நமக்கு தேவை இருக்காடா, எல்லாம் நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்காரு, பொண்ணு கூட நமக்கு இல்லைடா, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் சொல்லி எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அந்த பாஸ்டர் என்னென்னலாம் ஜெபம் பண்ணுறாரோ ஆண்டவர் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். இதைத்தான் நம்ம அங்கே பார்க்குறோம். உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து பார்க்கக்கூடியதுங்க. உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள செய்யும். அப்படி செய்யும் போது உமது ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி எனக்கு கிடைச்ச அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்
2வது வசனத்தை திரும்ப பாருங்க. கனெக்டட். பாவம் தான், பாவத்தினால நோயினால ஒரு வேதனை எல்லாத்தையும் மாற்றி போட்டது. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உடைய பாவத்தை மூடினீர். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன். நன்றி உள்ள இதயத்தோடு உங்களை திருத்தம் வருகிறோம். எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் சொல்ல முடியாத இவர்களுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சுரங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.